அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். மேச ராசிக்கு இப்ப கிரக நிலைகள் இன்னைக்கு எப்படிங்க இருக்கு, இந்த வாரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி தவிர நீங்க இந்த ராசி பலன் நிகழ்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக யூடியூப்ல போய் பார்க்கலாம். நல்ல நாள்னு டைப் பண்ணி யூடியூப்ல போய் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு 7 மணிக்கு பார்க்க முடியல, பார்க்காம விட்டோமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சீங்கன்னா வாரம் முழுவதும் நீங்க பார்க்கலாம். எந்த நேரம் வேணாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால யூடியூப்லையும் நல்ல நாள்னு டைப் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய போக்கு அஷ்டமத்துக்கு எதுவும் போகாது, நல்ல இடத்துலயே செஞ்சிருக்கு. இன்னைக்கு 3ஆம் இடத்துல, அப்புறம் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் இப்போ சனி அஷ்டமத்திலையும் செவ்வாய் அஷ்டமத்திலையும் இருக்கிறது கொஞ்சம் மனக்குழப்பங்கள், காரிய தடைகள், தாமதங்கள். நீங்க யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு எதிராக நடக்கிறது, இப்படி சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு திருமணமே முடிவானாங்க கூட கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் பண்ணிருக்கலாமா அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யோசித்து எடுக்கணும். ஆனா இந்த வாரத்தில் உங்களுடைய யோசனை சிறந்த யோசனையா இருக்கும். இந்த வாரம் நீங்க எடுக்கிற முடிவு தவறாகாது. ஆக இந்த வாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பு. அதுல அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எடுக்கிற முடிவு, சரஸ்வதியை வழிபட்டுட்டு எடுக்கிற முடிவு மிக சாதகமாகும். அஷ்டம சனியோட பாதிப்புகளை நீக்கக்கூடியதாக இருக்கு. இருட்டுக்கு விளக்கு போல. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு எடுக்கிற முடிவுகள் இந்த வாரத்துல சாதகமான நிலைகளை கொடுக்கும். அசையா சொத்து முதலீடுகளுக்கான வேலைகளை செய்வீங்க, வீடு கட்டுறது. ஆனா வேலையாட்கள் சரியா வர நேரத்துல சேரல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தினால 10 மணிக்கு வரவங்க 11 மணிக்கு வரலாம். நீங்க கொஞ்சம் கோபமா பேசுனீங்கன்னா அடுத்த நாள் வரமாட்டாங்க. ஏன்னா நீங்க மட்டுமே இல்லை, அவங்களுக்கு நிறைய இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு எங்க வேணாலும் வேலை இருக்கு. அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு தான் கொண்டு போகணும். அந்த வகையான நிலைகளை இந்த வாரத்தில் நீங்க துர்க்கையை வழிபட்டுட்டு கடைப்பிடிக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் விவசாய சம்பந்தப்பட்ட நிலங்களில் நீங்க மாற்று முறை நிலையை பயன்படுத்துவீங்க. ஏற்கனவே நீங்க ஆள் வச்சு தண்ணி கட்டிட்டு இருந்தீங்கன்னா ஆள் சரியா வரலன்ட்டு சொட்டு நீர் போடுறதுக்கான ஏற்பாடு இருக்கும். கொஞ்சம் செலவு கூடுதலாகுங்க, கடன் வாங்க வேண்டியது கூட இருக்கு. இருந்தாலும் போட்டா வேலை முடிஞ்சதுங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி வேலை செய்வீங்க. நீங்க உங்களுடைய அலுவலகத்துல கூட கொஞ்சம் செலவு பண்ணி ஒர்க் கம்மியாகிற மாதிரி சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணிக்குவீங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கும். அரசியல் கொஞ்சம் சில விஷயங்களில நீங்க கொஞ்சம் ஒதுங்கி செல்ற மாதிரி சந்தர்ப்பங்களை உருவாக்குவாங்க. உங்களுடைய பெயர் கூட நீங்க முன்னிருந்து செயல்பட்டு இருப்பீங்க, உங்களோட பெயர் கூட விட்டு போயிருக்கும். ஒண்ணு அவங்க பண்ண சதிதாங்க விட்டு போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. சில விஷயங்கள்ல இயல்பா கூட விட்டு போங்க. நம்ம நேரத்துக்கு எப்படி நினைச்சுக்கணும்னா, அவங்கள தவறா நினைக்கிறத விட சரி இருக்கட்டும், அடுத்த முறை பார்த்துக்கலாம். நடந்து முடிஞ்சது சரி பண்ணவே முடியாத நடந்து முடிஞ்சது இருக்குன்னு வச்சுக்கணும், விட்டுறணும். அதான் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. இந்த வாரத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா சிவன்.